ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸில் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு 1.5 பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, படத்தில் காட்டப்பட்டுள்ள அம்புக்குறி படமானது PQ அப்படின்னு சொல்லிட்டு 2 கணம் கொடுத்துருக்காங்க. உறவை குறிக்கிறதுனா R உறவுன்னு வச்சுக்கிறோம். இந்த இதுக்கான உறவை 3 இதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கன கட்டமைப்பு முறை, பட்டியல் முறை, ஆரின் மதிப்பகம் வீச்சகம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆரின் கன கட்டமைப்பு முறையில் கண்டுபிடிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா PQ அப்படின்ட்டு 2 கணம் கொடுத்துருக்காங்க. இந்த 5 3 கூட தொடர்பாக இருக்குது, 6 4 கூட தொடர்பாக இருக்குது, 7 5 கூட தொடர்பாக இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 2 வருது. இதுக்கு டிஃப்ரெண்ட்டும் 2 வருது, இதுக்கு டிஃப்ரெண்ட்டும் 2. அப்போ டிஃப்ரெண்ட் 2ல் இது தொடர்பாக இருக்குது. அப்போ கன கட்டமைப்பு முறையில் நம்ம எப்படி எழுதணும்னா, இதில் இருக்கிற உறுப்பை எக்ஸ் ஆகவும் இதில் இருக்கிற உறுப்பை ஒய் ஆகவும் வச்சுக்கிறோம். அப்போ எக்ஸ் ஒய் சர்ச் தட். இப்போ ஒய்யோட வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னா x - 2 இருக்குது. ஒய்யோட வேல்யூ எக்ஸை விட 2 கம்மியாக இருக்குது. ஏன்னா இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. டிஃப்ரெண்ட் 2 இருக்கிறதுனால ஒய் எக்ஸை விட 2 கம்மியாக இருக்குது. அப்போது இந்த எக்ஸுன்ற உறுப்பு x பிலாங்ஸ் டு Pயில் இருக்குது, ஒய் எதில் இருக்குது, x பிலாங்ஸ் டு Qவில் இருக்குது. இதுதான் கன கட்டமைப்பு முறை. செகண்ட் பட்டியல் முறை கேட்குறாங்க. பட்டியல் முறை அப்படின்னா நம்ம பட்டியல் முறையில் என்ன எழுதுவோம், கமால எழுதுவோம், வரிசை ஜோடிகளாக எழுதுவோம். இப்போ இதோட வரிசை ஜோடி என்ன வரும், 5 3 கூட உறவாக இருக்குது. அப்போ 5, 3. 6 4 கூட உறவாக இருக்குது. 6, 4. 7 5 கூட உறவாக இருக்குது. இதை பட்டியல் முறையில் உறவை நம்ம எழுதிட்டோம். அடுத்தது ஆரின் மதிப்பகம் கேட்டிருக்காங்க. ஆரின் மதிப்பகம் P ஃபர்ஸ்ட் இருக்கிறத தான் நம்ம எப்பவுமே மதிப்பகமாக எடுத்துக்கணும், செகண்ட் இருக்கிறத வீச்சகமாக எடுத்துக்கணும். இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஆரின் மதிப்பகம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆறுனா உறவாக இருக்கணும். அப்போ இது எது, ஆர் இப்போ P Q கூட உறவாக இருக்கா, 5 3 கூட உறவாக இருக்குது, 6 4 கூட உறவாக இருக்குது, 7 5 கூட உறவாக இருக்குது, 8 Qவில் இருக்கிற எந்த உறுப்பு கூடயும் உறவாக இல்லை. அதனால் அதை எடுத்துக்க கூடாது, உறவாக இருக்கிறத மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 5, 6, 7 இது மட்டும்தான் வரும் ஆரின் மதிப்பகத்தில். இல்லை பொதுவாக மதிப்பகம்னு கேட்டிருந்தாங்கன்னா இதில் இருக்கிற எல்லா உறுப்புமே வரும். 5, 6, 7, 8 ஆறுடைய உறவாக இருக்கிறத கேட்கறதுனால Pயிலிருந்து Qக்கான உறவை மட்டும் நம்ம எழுதியிருக்கோம், 5, 6, 7 அப்படின்ட்டு. அடுத்தது வீச்சகம் கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் தான் வீச்சகம் அப்படின்னு சொன்னேன். வீச்சகமாக இருக்கும்போது Q கண்டிப்பாக P கூட உறவாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வீச்சகமாக இருக்கும். இப்போ 3 5 கூட உறவாக இருக்குது, 4 6 கூட உறவாக இருக்குது, 5 7 கூட உறவாக இருக்கிறதுனால இது வீச்சகமாக எடுத்துக்கிறோம். 3, 4, 5 இதுதான் வீச்சகமாக இருக்குது உறவாக இருக்கிறதுனால. இதோட இந்த சம் முடிஞ்சுது.